கியர் வச்ச வண்டி. கிட்டத்தட்ட எல்லாருமே பைக் ஓட்டியிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் பைக் லவர்ஸ்லாம் இருப்பீங்க. ஆனால் பைக் சம்மந்தமாக இந்த ஒரு விஷயத்தை யாருமே பேச மாட்டாங்களே அப்படிங்கிற மன வருத்தம் எனக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கன்சியூமராக கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. வழக்கமாக கியர் போடுற பைக்ஸில் 2 டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் இருக்கும். ஒன்று முன்னாடி தட்டி கியர் போடுறது, இல்லாட்டி பின்னாடி தட்டி கியர் போடுறது. இது ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு கியரை மட்டும் முன்னாடி தட்டணும், மீதி கியரெல்லாம் பின்னாடி தட்டணும். இதுக்காவது முன்னாடி தட்டுறது பின்னாடி தட்டுறதுன்னு 2 பக்கமும் கம்பி இருக்கும். ஒரு சில பைக்ஸில் ஒரே ஒரு பக்கம் தான் கம்பி இருக்கும். அதுலேயே ஃபஸ்ட் கியரை முன்னாடி தட்டி போடணும், அடுத்தடுத்த கியரெல்லாம் அந்த கம்பிக்கு உள்ளே காலை விட்டு மேலே தட்டணும். நான் முக்கால்வாசி நேரம் லுங்கியில் தான் இருப்பேன். இதில் நான் உள்ளே ஜட்டி போடுறதே பெரிய விஷயம். இதில் நான் எப்போ ஷூ போடுறது? இந்த செப்பல் போட்டுக்கிட்டு இந்த கியரை யூஸ் பண்ணும்போது, அதுவும் 1 மணி நேரம் டியூரேஷனில் ரைட் பண்ணுறதா இருந்தால் கட்டை விரலில் நிலங்கு வச்சிரும். சரி, இந்த பைக் ஓட்டுறவங்க ஷூ தான் போட்டுட்டு ஓட்டணும், அப்போ தான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுலேயுமே சிக்கல் இருக்குது. நான் ஒரு புது ஷூ அல்லது அழகாக பாலிஷ் பண்ணப்பட்ட ரொம்ப க்ளீனாக இருக்கிற ஒரு ஷூவை போட்டுக்கிட்டு அந்த வண்டியை ஓட்டுறேன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் என் ஷூ தான் அடி வாங்கும். பைக்கை பொறுத்த வரைக்கும் கியர் மிதிக்கிறதுக்கு. நம்ம போடுற ஷூஸாக இருக்கட்டும், செப்பலாக இருக்கட்டும், மிதி வாங்குற இடம் எது? அடியில் இருக்கிற பாட்டம். அந்த பாட்டமை வச்சு கியரை மிதிக்கலாம். ஆனால் ஒரு கியரை தூக்கி விடுங்க அப்படின்னா நான் என்ன காலை மடித்து கீழே கொண்டு போய் என் பாதத்தை தலைகீழாக திருப்பி அந்த கியரை மிதிக்கணுமா? வண்டியை தலைகீழாக திருப்பி குப்பரை போட்டு மிதித்தாதான் அது கியரை மிதிக்கிறதா ஆகும். இது என்ன மெக்கானிசம்? இவங்க என்ன யோசித்து இதை டிசைன் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை இன்னி வரைக்கும். ஒரு பொருள் வாங்குறவங்களுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்க வேணாம், யூசர் ஹியூமனிட்டியோடு இருந்தால் போதும்.